விக்ரமாதித்தன் கதைகள். விக்ரமாதித்தன் திரும்பி போய் முருங்க மரத்தை அடைஞ்சு மறுபடியும் வேதாளத்தை கட்டிப்பிடிச்சு தோள் மேல சுமந்து கொண்டு மௌனமா கிளம்பினான். அப்போ வேதாளம், மகாராஜனே, உனக்கு ஏற்படும் அசதியை போக்க ஒரு கதை சொல்றேன் கேளுன்னு கதை சொல்ல ஆரம்பிச்சுது. கலிங்க தேசத்துல சோமாவதி என்ற ஒரு பட்டணம் இருக்கு. தர்மவான்கள் வசிக்கும் இந்திர பட்டணம் போன்றது அது. அந்த இடத்துல பிரத்யும்னன் என்ற அரசன் இருந்தான். அவன் வீரம் சக்தி எல்லாம் அடைஞ்சிருந்தான். அந்த நகரத்தின் ஒரு பகுதி யக்ஞஸ்தலம் என்று பிரம்மதேயமா விடப்பட்டிருந்தது. அதுல அந்தணர்கள் பலர் குடியேறி இருந்தாங்க. அவங்கள யக்ஞ சோமன் என்று ஒருத்தன் இருந்தான். அவன் வேதங்கள் ஓதி பொருள் செல்வமும் பெற்றிருந்தான். அவன் மனைவியும் அவனுக்கு சகல விதங்கள்லையும் ஏற்றவ. யவ்வனம் நீங்கிய பிறகு 100 நோன்பு இருந்து அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவனுக்கு தேவசோமன்னு பேரிட்டாங்க. நல்ல அறிவாளியா இருந்த பையன் பிற்காலத்துல பேரும் புகழும் பெற்று அறிஞனாகவே விளங்குவான்னு எல்லாரும் நினைச்சாங்க. 16 வயசுக்குள்ள அவன் தன் அறிவாலும் பவ்யத்தாலும் எல்லாரையும் மனம் குளிர வச்சான். அவனுடைய 16வது வயதுல ஒரு நாள் திடீர்னு அவன் ஜுரத்துல படுத்து இறந்து போனான். யக்ஞ சோமனும் அவன் மனைவியும் பிள்ளையின் மேல உள்ள அன்பாலும் வாஞ்சையாலும் பிணத்தை கட்டிக்கிட்டு அழுதாங்க. தகனத்துக்கு அதை எடுத்து போக அனுமதிக்காம நீண்ட நேரம் தடுத்து வந்தாங்க. பிறகு வயது முதிர்ந்தவர்கள் ஒன்று கூடி அவனை தேத்தி புத்தி சொன்னாங்க. இந்த வாழ்க்கை நீர்மேல் குமிழி போன்றதென்பது உனக்கு தெரியாதா? இதற்கு மேல் இவ்வுலகத்திலே எத்தனையோ மணிமுடி மன்னர்கள் ஆண்டு வந்தார்களே. அவர்கள் சதுரங்க சேனையுடன் உலக வாழ்க்கையை சுவாஸ்வதமாக மதித்து சகல சுகபோகங்களுடன் ஆண்டு வந்தார்களே. அவர்கள் இப்போது எங்கே? கடைசியில் அவர்களுடைய உடலையும் நெருப்பிலிட்டுத்தானே கொளுத்தினார்கள். அவர்கள் முடிவும் பிடி மண்ணாகத்தானே ஆயிற்று. புத்திசாலியான நீ ஏன் இப்படி பிணத்தை கட்டி கொண்டு அழுகிறாய்ன்னு பலவிதமா புத்தி சொன்னாங்க. கடைசியா மிகுந்த சிரமத்தின் பேர்ல உற்றார் உறவினர் அவனை பிள்ளையின் சடலத்திலிருந்து பிரிச்சாங்க. அதன் பிறகு பலர் சூழ்ந்து வர ஒரே அழுகையும் கூக்குரலும் ஒலிக்க கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அதை சுமந்து சுடுகாட்டுக்கு கிளம்பினாங்க. அந்த சமயத்துல அந்த சுடுகாட்டுல வாமசிவன் என்ற பாஸ்பத துறவி ஒருத்தன் வசிச்சு வந்தான். வயோதிகனான அவனுக்கு மந்திர சித்தி கிட்டி இருந்தது. அங்க ஒரு குடிசை கட்டி அதுல வாழ்ந்து வந்தான். மூப்பினாலும் ஓயாமல் விரதம் அனுஷ்டித்து வந்ததாலும் அவன் உடல் முழுவதும் அவன் வெந்நீர் பூசி இருந்தான். சடைமுடி மின்னல் போல மஞ்சளாக மின்னுச்சு. பார்வைக்கு சிவனை போலவே காட்சியளித்தான். தூரத்துல அழுகையை கேட்டதும் அவன் தன்னோட இருந்த சிஷ்யனை கூப்பிட்டு, இதுவரையில் கேட்டிராத இப்பெரும் கூச்சல் எப்படி உண்டாகிறது பார்த்து வான்னு கட்டளையிட்டான். அந்த சீடனோ ஒரு முட்டாள், போக்கிரி, அகம்பாவம் பிடிச்சவன். தவம் செய்து அதனால கிட்டிய சித்தியில பெருமிதம் கொண்டு மமதை பிடிச்சவன். அதற்கு சற்று முன்னதாகத்தான் குரு அவனை கோவிச்சுக்கிட்டதால மனம் கலங்கி ஆத்திரப்பட்டிருந்தான். ஆகவே துறவி இவ்விதம் உத்தரவு போட்டதும், என் பிக்ஷா வேளை கடந்து போகிறது, என்னால் போக முடியாது, ஆகவே நீங்களே போய் பாருங்கள்னு பதில் சொல்லிட்டான். அதை கேட்ட துறவி, அட முட்டாளே, இன்னும் பாதி ஜாம பொழுது ஆகவில்லை, அதற்குள் பிக்ஷா வேளை எப்படி வரும்? போய் பார்த்து வான்னு சொன்னாரு. அதை கேட்ட சீடனுக்கு கோபம் வந்துடுச்சு. கிழமே, இனி நான் உன் மாணவன் அல்ல, நீயும் என் ஆசான் அல்ல. நான் போகிறேன், நீயே உன் கமண்டலத்தை சுமந்து செல்னு சொல்லி கமண்டலத்தை அவன் எதிரில் வச்சுட்டு கிளம்பிட்டான். அதன் பிறகு துறவி தன் குடிசையை விட்டு கிளம்பி தேவசோமனை எரிக்கிறதுக்காக கொண்டு வந்த இடத்த அடைஞ்சான். அந்த உடலை கண்ட துறவி உடனே நரைத்திரையால மெலிந்த தன் உடலை துறந்து மாய சக்தியால இளைஞன் தேகத்துல கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு தீர்மானிச்சான். ஆகவே அவன் சட்டுன்னு பக்கத்துல போய் உரக்க வாய் விட்டு அழுதான். பிறகு துள்ளி குதிச்சு கூத்தாடினான். மறுபடியும் இளமையை அடைய வேண்டும்ன்ற ஆசையினால அவன் தன் உடலை விட்டு மந்திர சக்தியால தேவசோமன் தேகத்துக்குள்ள புகுந்தான். அதனால சிதையில வைக்க தயாராயிருந்த தேவசோமன் உயிர் பெற்று கொட்டாவி விட்டுக்கிட்டு எழுந்தான். அதை கண்ட உற்றார் உறவினர்கள்லாம், ஆஹா, பிழைத்து கொண்டான் பிழைத்து கொண்டான்னு ஆனந்த கூத்தாடினாங்க. மகா மந்திரவாதியான அந்த துறவி அந்த இளைஞனுடைய உடலை அடைஞ்சதும் தன் விரதங்களை துறக்க விரும்பல. ஆகவே பக்கத்துல இருந்தவங்க கிட்ட, இப்போது நான் உயிர் துறந்து மறு உலகம் சென்றேன். சிவபெருமானே உயிரை மறுபடியும் அளித்து
பாஸ்பத துறவியின் விரதங்களை மேற்கொள்ள வேண்டுமென்று உத்தரவிட்டு இவ்விடம் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். ஆகவே நான் தனிமையை நாடி அடைந்து விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும். இல்லாவிட்டால் உயிர் வாழ முடியாது. நீங்கள் வீட்டுக்கு போங்கள், நானும் கிளம்புகிறேன்னு சொன்னான். சந்தோஷமும் துக்கமும் கலந்த மனதோட அவங்களும் வீட்டுக்கு திரும்பி போனாங்க. பிறகு தன் பழைய உடலை ஒரு பள்ளத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு இளமை வாய்ந்த சரீரத்துடன் வெளிக்கிளம்பினான் துறவி. இவ்விதம் நள்ளிரவில் நடுவழியில் கதை சொல்லி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, மகாராஜனே, கூடு விட்டு கூடு பாயும்போது அந்த துறவி முதலில் எதற்காக அழுதான், பிறகு எதற்காக சிரித்து கூத்தாடினான்னு கேட்டுது. அதுக்கு மகாராஜன் பின்வருமாறு பதில் சொன்னான். அந்த துறவிக்கு ஏற்பட்ட உணர்ச்சிகளை கூறுகிறேன் கேள். தன்னுடைய நெடுநாளைய கிழட்டு சரீரத்தை திரஸ்கரிக்க வேண்டி வந்ததே என்ற வருத்தம் அவனை பற்றி கொண்டது. அவன் அந்த சரீரத்துடன் தான் நீண்ட காலம் வாழ்ந்து வந்தவன். குழந்தை பருவத்தில் அவனுடைய தாய் தந்தையர் தாலாட்டி சீராட்டி வளர்த்தது அந்த உடலைத்தான். அவன் தவம் புரிந்து மந்திர சித்தி பெற்றதும் அந்த சரீரத்துடன் தான். நெடுநாளைய பழக்கத்தால் அதன் மீது அவனுக்கு ஒரு பாசம் ஏற்பட்டது. ஆகவேதான் அவன் அழுதான். ஆயினும் புதிய சரீரம் ஒன்றை அடையப் போவதால் சந்தோஷமும் உண்டாயிற்று. இளமை வாய்ந்த அதை கொண்டு இன்னும் அதிகமான மந்திர சக்திகளை அடைய முடியும் அன்றோ? இளமை பருவம் யாருக்குத்தான் ஆனந்தத்தை கொடுக்காது? அதனாலே அவன் குதித்து கூத்தாடினான். விக்ரமாதித்தனின் இந்த பதிலை கேட்டதும் மறுபடியும் பழையபடி வேதாளம் கட்டவழுத்துக்கிட்டு முருங்கை மரத்தில் போய் ஏறிடுச்சு. வழக்கம் போல விக்ரமாதித்த மகாராஜனும் வேதாளத்தை பிடிச்சு வர்றதுக்காக அதை பின்தொடர்ந்து போனான். வேதாளம் சொன்ன மற்றுமொரு சுவாரஸ்யமான புதிர்கதையுடன் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் நிலா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.